இவரோட கம்பேரிசன் பண்ணி போட்டி போடுறவங்க என்ன நினைக்கிறீங்க? அர்த்தம் இல்லைங்க, வர்த்தே இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். இவர் கூட கம்பேரே பண்ண முடியாது. ரைட் ஃப்ரம் அமிதாப் பச்சன்லேருந்து எடுத்துக்கங்க, எல்லாருமே இவரை தான் பெரிய ஆளுங்கிறாங்க. இல்லை இங்கே இருக்க பிள்ளைக்கா பசங்க வந்துட்டு தேவையில்லாம அறிவு இல்லாம அன்எஜுகேட்டட் ஃபெலோ, அவ்வளோதான் சொல்லுவேன். பேசாதீங்க, அப்படிலாம் ஒருத்தர் எக்ஸிஸ்டே ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரீயா விடுங்க, அவ்வளோதான். லெட்ஸ் லீவ், மூவ் ஆன். தலைவர் தலைவர் சூப்பர் ஸ்டார், அவ்வளோதான். அல்டிமேட் மூவிங்க. தயவுசெஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூ பார்க்காதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் த நேம்ஸ், பட் சீரியஸ்லி வர்த்தில் அவங்க சொல்கிற நெகட்டிவ் ரிவ்யூஸை. தலைவர் தலைவர் தான். 74 வயசுல அந்த மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. சூப்பர் மூவிங்க, வர்த்து மூவி. ஃபேமிலியோட வந்து பாருங்க, சூப்பர். ஐயோ அப்பா, சான்சலரால 90s கிட்ஸ் அவரை பார்த்து வளர்ந்த ஆளு. அப்படியே அங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்த மாதிரி இருக்கு. நாஸ்டால்ஜிக் ஃபீல். சான்ஸே இல்ல. தலைவர் தலைவர் தான். 100 வயசு இருப்பாரு, இனி 25 படம் நடிப்பாரு. வர்த்து ரெண்டு லுக்குமே ஒரு மாதிரி செமையா இருக்கு. சூப்பர். அதாவது சீரியஸ்லி அந்த ஏஜ்டு ரோல் வரப்ப அதுலயும் பக்கா செம்ம மாச ஸ்டைலு. அந்த ஓல்டுல அந்த பழைய குரல் இருக்குல்ல, சான்ஸே இல்லைங்க. அதான் சொல்லிட்டேன், நாஸ்டால்ஜிக். நான் குழந்தையா இருந்தப்ப கேட்ட குரல் அது. அமேசிங். வர்த்து மூவி. தயவு செஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூஸை யாருமே கண்டுக்காதீங்க, வேஸ்ட். சரியா? யாராலையும் அவர்கிட்ட வரவே முடியாது. சான்ஸே இல்லை. அவர் தான் என்னைக்கும் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான். சொல்லணுமா? அதுவும் அந்த சாங்ல படுத்து உருண்டு பண்ணார்ல, கிளாக் மாதிரி பண்ணாரு. சான்ஸே இல்லைங்க. நம்மளால முடியுமா? 70 வயசுல நம்மளால இது முடியுமான்னா முடியாது. 60 தாங்க மாட்டோம். ஆனா மனுஷன் மனுஷன் அவர் தான். அவருக்காக நின்று பேசலாம். 4 ஜென்ரேஷன் அவரோட ஃபேன் தான். எங்க ஃபேமிலியில எங்க அப்பாவை பார்த்தேன் நான். அப்புறம் இவர் தாத்தா வந்து 95 வரைக்கும் இருந்தாரு. அது வரைக்கும் ரஜினி ஃபேன் அவரு. இப்ப என் பொண்ணு ரஜினி ரஜினி தான், வேற யாருமே கிடையாது. என்னங்க ஸ்டோரி வேணும் எனக்கு சொல்லுங்களேன். லியோல என்ன ஸ்டோரி இருந்தது? வாரிசுல என்ன ஸ்டோரி இருந்தது? இங்க ஸ்டோரி இல்லைங்க. யார் இங்க ஸ்டோரிக்காக வரீங்க? சரி, திரும்ப 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 படம் எடுக்கிறாங்க. என்ன ஸ்டோரி டிஃப்ரெண்டா கொண்டு வர முடியும்? ஸ்டோரி எங்க இல்ல? பொண்ணு ஃப்ரெண்டு செத்துட்டாரு, ஃப்ரெண்டு பொண்ணு டெத்துக்காக பழிவாங்க வராரு. அதான கதை. எந்த படத்துல பழிவாங்காம நடக்குது? ஸ்டோரி இருக்கு. ஸ்டோரிலாம் தேவையில்லை. தலைவர் மாசு, அவரோட பிரசன்ஸை ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் அதுதான் நம்மளோட மேட்ரு. அப்புறம் பாக்கி இருக்க 3 மணி நேரம் போனஸ். அந்த போனஸை பார்த்துட்டு போக தான் வந்திருக்கோம், அவ்வளோதான். வா, ஒரு இதில் எரிச்சலே வந்துருச்சு. ஷோபின் மூஞ்சியை பார்க்கறச்சே ஒரு எரிச்சல் தான் வந்தது. பட் ஆனால் ஷோபினை தாண்டி ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த கல்யாணி கேரக்டர். ஜஸ்ட் லாஸ்ட் அந்த 1 மினிட்டா இருந்தாலும் செம்மையா பண்ணிருந்தாங்க. வர்த்துங்க, வர்த்து. இன்னும் 2-3 வாட்டி வந்து பார்ப்போம் இந்த படத்தை கண்டிப்பா. தேங்க்யூ. சாரி, ட்ரிங்க்ஸ்க்கு எதிரா ஒரு சொல்லிருப்பாரு. ப்ளஸ் அதுலாம ஆஃப் கோர்ஸ் எஸ். அவர் மெசேஜ் கதை இல்லைங்கிறீங்கல்ல. கதை முக்கியமா மெசேஜ் முக்கியமா? இன்னைக்கு டேட்டுக்கு நமக்கு மெசேஜ் தானே தேவை. அந்த மெசேஜ் தலைவர் கொடுத்துட்டாரு. அவர் சொன்னா உலகமே கேட்குங்க. நல்லது தானே நடக்குது. அப்ப அதை பார்க்கலாம்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர். பட் மற்ற மூவிஸ்ல ட்ரிங்க்ஸை ப்ரொமோட் பண்ற மாதிரியே தான் எல்லாம் நடக்குது. பட் தலைவர் ஒரு நல்ல மெசேஜ் இன்னைக்கு இருக்க யூத்துக்கு தராருல்ல, அது போதுமே. கதை இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, மெசேஜ் கிடைச்சாச்சு. என்டர்டெயின்மெண்ட், பைசா பாக்கி வசூல், அவ்வளவுதான் தேவை நமக்கு. இந்த வயசுல யாரும் ஸ்டாரா இல்ல. ஆமா ஆமா ஆமாங்க, அதான் சொல்லிட்டேன். இத்தனை நேரம் அதான் பேசியிருக்கேன். 10 நிமிஷம் அதான் பேசியிருக்கேன் நான். தலைவர் தலைவர் தான். தேங்க்யூ. செம்ம சூப்பராக இருக்குது. தலைவர் வந்து பயங்கரமாக இருக்கார். 75 வயசில் 50 வருஷம் சினிமாவில் நம்பர் 1 தலைவர். பயங்கரமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கண்டிப்பாக அந்த சென்சாரு டேஷ் 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 எதுக்கு இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? ஜெயிலரோட அந்த வயலன்ஸ் சங்கத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த டேஷ் 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 எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. அதிகாரிகளை தலைவர் படத்துக்கு கொடுக்கும்போது பார்த்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுங்க. தலைவர் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வராமல் தான் தப்பு. வந்தால் தப்பு இல்லையே. கண்டிப்பாக ஜெயிலருக்கு வராது இதா, பாட்ஷாக்கு வராது இதா, இல்லை எஜமானுக்கு வராது இதா, கண்டிப்பாக தலைவர் படத்துக்கு வரதான் செய்யும். மாங்காய் காய்ச்சி தொங்குற இதில் தான் கல்ல விட்டு எறிவாங்க. வெறும் மரத்தில் போய் கல்ல விட்டு எறிவாங்களா? அது மாதிரி தலைவர் நம்பர் 1 இருக்கிறனால தான் நெகட்டிவ் வருது. கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி இந்த வருஷத்தின் நம்பர் 1 படம் கண்டிப்பாக எங்கள் தலைவர் கூலி.
லோகேஷ் கனகராஜுடைய மேக்கிங்ல தலைவரை பாக்குறப்ப எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை மீறி கண்டிப்பாக இது தலைவர் படம் மாதிரி தான் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் படம் அளவு இதில் சீன் பை சீன் தலைவர் தான். அதனால கண்டிப்பாக இது லோகேஷ் கனகராஜ் படம் இல்லை, கண்டிப்பாக தலைவர் அந்த அனிருத் படம் தான். ஓகே, நன்றி. படம் நல்லா இருந்தது. ரஜினி நல்ல ஆக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் லாஸ்ட்ல அந்த ஸ்ருதிஹாசன் அப்பான்னு கூப்பிட்ற மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். எவ்வளவு எனர்ஜியா தெரியல சார்? 24 ஏஜ்ல எவ்வளவு எனர்ஜியா இருக்கா? ரொம்ப வெரி ஆக்டிவ் பர்சன். இந்த ஸ்டைல் இன்னும் இருக்கு. இப்போ படம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியாக, வயலன்ஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் கொஞ்சம். ஆனால் ரஜினி ஆக்ஷன் அண்டு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ரஜினி இன்னேருந்து வர படங்களில் கொஞ்சம் அந்த வயலன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? நல்ல இன்னும் ஸ்டில் ஹீரோ லுக் நல்லா இருக்கு. ரஜினி இன்னும் ஃபிட்டாக இருக்கார். நல்ல ஸ்பீட் அண்டு இது டைனமிக் பர்சன். படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இப்போ லோகேஷ் கனகராஜ் எல்லா படமும் நல்லா தான் இருக்காரு. ஸோ ஹைப்பு குத்தலுக்கு படம் நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூக்கு கேட்டதப்போ ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஸ்லோவாக போகணும். ஆனால் இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடாக போகுது. நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு, அதனால் எனக்கு தெரியும், சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து அனலைஸ் பண்ணி தான் பார்த்தேன். ஒவ்வொரு சீனும் அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது, அழகாக எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. படம் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரலும் போரே இருக்காது. அப்படி த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க. சஸ்பென்ஸ் அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சேசிங் அது மாதிரி தான் இருக்குது படம். மிகவும் அருமையாக இருக்குது படம், நல்லா இருக்குது. ஆனால் ரஜினி அவரோட ஸ்டைலை சொல்லி ஆகணும். அவர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு வந்து நானா 2K கிட்ஸ், அவர் வந்து 80ஸ்லேருந்தே இருக்கார் ஹீரோ. எனக்கு தெரியாது அவர் ஆக்டிங் பற்றி. அதுக்கப்புறமா எனக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் அவரை பற்றி பரிச்சயப்பட்டதுக்கப்புறம் ஆக்டிங் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சு. இந்த படத்தில் ஒரு ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க, அருமையாக இருந்தது. ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ஸ்டோரி. அவரை நல்ல டேரக்டர், அவர் நல்ல ஸ்டோரியை சூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அமீர் கான் என்ட்ரி எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது அமீர் கான் என்ட்ரி. அப்புறம் ஒரு சீன் வரும், அமீர் கான், உபேந்திரா, ரஜினிகாந்த். அந்த சீன் வந்து செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. சௌபின் அவரை சொல்லி ஆகணும். அவர் மலையாளத்தில் பெரிய ஆக்டர். பட் கூலியில் சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டரை. ரொம்ப நல்லா இருந்தது அவரோட கேரக்டர். நாகார்ஜுனாவும் சொல்லி ஆகணும், சூப்பர் ஆக்டர், நல்லா பண்ணியிருந்தாரு. நெகட்டிவ் சில பேர் கதை இல்லை, படம் பிடிக்கல அப்படின்றாங்க. இந்த படம் ஏன் தெரியுமா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வாங்கிச்சு? எல்லாரும் எல்சியூ ஆனால் இந்த படம் வந்து எல்சியூ எனக்கு அது மாதிரி தெரியல. லாஸ்ட்டு ஃபினிஷிங் கூட ஒரு மாதிரி ஃபீல் குட் அது மாதிரி தான் முடிச்சாங்க. ஸோ அதனால நிறைய பேருக்கு பிடிக்கல. எல்சியூ பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வாங்கியிருக்கு படம். என்னை பொறுத்தவரைக்கும் படம் நல்லா இருந்தாங்க. கதையாக பார்க்கணும். எல்சியூ அப்படின்னு நினச்சி வரக்கூடாது. ஒரு நல்ல கதை எடுத்திருக்காரு. அவரை பாராட்டணும் கண்டிப்பாக. ஆமாம் ப்ரோ, இது ஏ சென்சார் குத்துறக்கூடாது. இல்லவே இல்லை ப்ரோ, இது ஏ சென்சார் படமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவ்வளோ வைலன்ஸும் இல்லை, அந்த மாதிரி சீன்ஸும் எதுவுமே இல்லை. அதுக்கு எதுக்கு ஏ சென்சார் கொடுக்கணும்? தேவையே இல்லை ப்ரோ. ஃபேமிலி மூவி அழகாக வந்து பார்க்கலாம். சென்டிமெண்ட் இருக்குது. ரஜினி அந்த ஸ்ருதிஹாசன் அந்த பாண்ட் இருக்குது, எல்லாம் சென்டிமெண்ட்டாக போகுது. இதில் தேவையே இல்லை ஏ சென்சார்ன்றது. யூஏ படம் ப்ரோ இது. நெகட்டிவ் தருவாங்க ப்ரோ. இது பேன் இந்தியா அளவில் வசூல் அதிகம். தலைவர் ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஹைப்பு எந்த படத்துமே கொடுக்கக்கூடாது ப்ரோ. ஹைப்பு கொடுத்துட்டு நம்ம வரோம்னு நினச்சோம், அப்படி இருக்கவே கூடாது. படம் எதிர்க்கும் பார்த்துட்டு பேசணும். பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படி வரும் இப்படி வரும்னு ஹைப் கொடுத்து பேசிட்டு படத்துக்கு வந்து அப்படி இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னு அதெல்லாம் இது ப்ரோ. ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க நல்லா இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியும் ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கால் ஷீட் வாங்கணும், ஆக்டர்ஸ் கிட்ட போய் பேசணும், அவங்களுக்கு கதை பிடிக்கணும், ப்ரொடியூசர் கிடைக்கணும், ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடைக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டம். அவங்க ஈஸியாக இது மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நல்லா இல்லை படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஓகே. ஆனால் இது நல்லா இருக்குது ப்ரோ. ஒரு நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறது எப்படி குறைய சொல்லலாம், அவ்வளோதான். ஆனால் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு, பர்சனலாகவும் பிடிச்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் ஒரு நல்ல டேரக்டர். அவர் நல்லாவும் எடுத்திருக்காரு, பேன் இந்தியா லெவலில் தான் எடுத்திருக்காரு. அவங்க எனக்கு தெரிஞ்ச அந்த எல்சியூ இல்லாதனால தான் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வாங்கியிருக்கு படம். ரொம்ப அருமையான படம். தலைவர் அவரை பாராட்டி ஆகணும். ரொம்ப இவரோ 74 வயசாவது அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அந்த படம் தலைவருக்காக வந்து பார்க்கலாம். ஸ்ருதிஹாசன் அந்த பாண்டிங் நல்லா இருந்தது. சத்யராஜ் சார் ஆக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் தலைவரை அடிச்சிக்க முடியாது அவர் ஆக்டிங்கில். ஸ்டன் சீன்லாம் சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன்.
நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன் ஆக்சுவலி. இல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒருத்தங்களுக்கு ஒரு ரிவ்யூஸ். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல படம் தான். சான்ஸே இல்லை, அதெல்லாம் சொல்லவே முடியாது. செம்மையா இருந்துச்சு எல்லாரோடதுமே. எல்லாருதுமே நல்லா தான் இருந்துச்சு. எது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்லாம் இல்லை, நல்லா ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் வைஸ்லாம் செம்ம இதுவாக இருந்துச்சு. செம்ம வைப்பாக சூப்பராக போச்சு.